अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரில் அல்நூர் ஸ்பெஷல் பிரியாணி பக்கெட் பிரியாணியில் இன்றைக்கி சிக்கன் மந்தி மறுபடியும் ஆர்டர் வந்திருக்கு. மக்கள் நம்மளுடைய விளம்பரம் பார்த்து ஆர்டர் கொடுக்குறாங்க ஆன்லைனில். ஸோ மெயினாக வந்து ஆன்லைனுடைய ஆர்டர் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரியாணி ஆர்டர்ஸ் கூகுளில் மேப்பிங் பண்ணியிருக்கனால ஆர்டர்ஸ் வருது, அதை வச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து இந்த கறியில் வந்து டேஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின சுவனம் கோகோனட் ஆயில் இதில் சேர்க்குறோம். நார்மல் எண்ணெய் கோகோனட் ஆயில்ன்ற பேரில் நிறைய இது மாதிரி ஃபேக்லாம் வருது. இது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நம்முடைய ப்ராடக்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மந்தி ப்ராசஸிங்கில் கறியை வந்து இப்போ வேக வச்சு எடுக்கிறோம். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு சொன்னால், கறியில் அவுச்சு ஸ்மெல்லு அந்த வரக்கூடாதுன்றக்காண்டி நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். இது வேக வச்சு எடுத்துருக்குறோம். இது இல்லாமல் வந்து இதை வந்து மசாலா ஏற்றுறதுக்காக வேண்டி ஃப்ரை பண்ணி தான் ஏற்றணும். அப்போ தான் அந்த இதை உள்ளே முந்திரி திராட்சையாக வறுத்து எடுத்துக்கிறோம். அந்த ப்ராசஸ் நடக்குது. 90 வறுத்துக்கிறோம். 2-1. அஸ்ஸலாமு அலைக்கும். அதில் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ, இந்த இது ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன் இதெல்லாம் ஒரு இதில் போட்டுக்கிற ஸ்டெப்பில். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம டெலிவரி பண்ண டைமில் ஃபைனலாக இது மேலே போட்டு கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் இப்போ வந்து சிக்கன் மந்தியில் நெய் மேரினேஷன் பண்ணுறோம். இது வந்து ஒவ்வொரு கையிலையும் போடுற மாதிரி நல்லா கலரி விடணும். ஸோ கறி டைரெக்டாக அவிச்சு பொரிக்கிறதுனால டேஸ்ட் இருக்காது. இந்த டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு தான் அந்த நெய் வச்சு மேரினேஷன் பண்ணி அந்த கேப்பில் எல்லாம் படுற மாதிரி இந்த நெய்யை கொண்டு போய் சேர்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மந்தி ப்ராசஸில் ஃபைனல் இருக்குது. சிக்கன் மந்தியில் இதுக்கு 1 கிலோவுக்கு 200 கிராம் ஆயில். ஃப்ரை பண்ண ஆயில் வந்து 600 கிராம் பொரித்தாலும் அது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான ஆயில் 3 கிலோ சிக்கன் மந்திக்கு தேவையான ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஆயில்னா அரிசி வந்து ட்ரை. பார்க்கணும். இந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லுக்காண்டி வச்சுருந்தேன் இந்த கட்டை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ மந்தி நல்லா அரேபியன் மந்தி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனுடைய ஜூஸஸ் இதில் இறங்கி